ஹாய் வணக்கம் நண்பா. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அன்பாக்சிங் சொல்லலாம் அண்டு குயிக் ரிவ்யூன்னு சொல்லலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்பில் நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். 2 ப்ராடக்ட் பற்றி வந்து போட்டிருந்தேன். இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க கெஸ் பண்ணது எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துருங்க இது என்ன அன்பாக்சிங் சொல்லிட்டு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தரில் ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களாக கூட இருக்கலாம். இடையில சொல்லுவேன் எப்படி இந்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெலாம் போகலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து அன்பாக்சிங் குயிக்காக பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த யூஸ் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அண்டு இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த கைட்லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேண்டு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து மாட்டுறதுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அண்டு அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. வெயிட்டும் இல்லாமல் நார்மல் வெயிட்டாக, அதாவது கையில் வந்து அடங்குற மாதிரியான ஒரு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது ரொம்பவே. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிங்கிற விஷயமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஹார்ட் பீட் வந்து இது பண்ணுறது, அதாவது கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அந்த சிம்பிள் அந்த சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிளாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் லுக்கு தான் கொடுக்குது. அதாவது ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. வெளியில் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பிராண்டட் நேமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்க கிடையாது. அதனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் தான் நினைப்பாங்க. அந்தளவுக்கு லுக்கை வந்து சூப்பராக கொடுக்குது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதை மட்டும் தான் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த தள்ளுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த சைடில் எதுவும் பட்டன் இருக்காது, இந்த சைடும் இருக்காது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டரை ஜாயின் பண்ணி நம்ம வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த டேட்டா கேபிள் எதுவுமே கொடுக்கல. நான் எண்டில் சொல்கிறேன் எப்படி சார்ஜ் பண்ணணுங்கிறத. இப்போ வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணலாம். இந்த இடத்துல லாங் டச் பார்த்தீங்கன்னா அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு டைமிங் எல்லாமே வந்து ஷோ ஆகும். மேலே வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குங்கிறத காட்டும், டைமிங் இந்த இடத்துல காட்டும். அப்படியே அதையே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய அதாவது வாழ்க்கையான டைம் எவ்வளோ இருக்குங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்ட் பீட் இந்த இடத்துல லாங் டைம் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9.5% வந்து இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து காட்டும். இந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் டச்சை இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும் லைட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து இந்த இடத்துல வைக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். கம்மி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இதை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். அப்படி இந்த இடத்துல நீங்கள் ஒரே பட்டன் தான். இந்த இடத்துல நீங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அந்த இது ரிலேட்டடானதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய மொபைலை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி மெசேஜ், அதாவது நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மெசேஜ் அடிக்கடி டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வாட்சை டச் பண்ணி நீங்கள் வந்து யார் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யார் மிஸ் கால் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச்சு.
எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம கேமரா முதற்கொண்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தில் உங்களுடைய மொபைல் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல மியூசிக் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லுக்கிங் ஃபார் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடியது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் ஸ்கேன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலிமா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைலில் ஒரு 23 MB தான் அந்த ஆப். அதாவது ஃபிட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பு கூட உங்களுடைய மொபைலை நீங்கள் அதை பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக பார்த்துக்கலாம். உங்களுடைய பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மொபைலை எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக அந்த கையில் நீங்கள் எதை வச்சு என்னென்னலாம் நடக்குது, யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் என்ன வந்துருங்கிறத நீங்கள் வாட்ச் மூலியமாகவே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம இந்த வயரை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது, இந்த வாட்ச் கூட எப்படி இந்த வயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது பேண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பிளாக் சூஸ் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரே கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்குது. பார்க்கக்கூடிய நியூ பீப்பிள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைனிங் கொடுக்குது. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பில்ட் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியாக. பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே ரொம்ப தரமாக இருக்குது. யூஸ் பண்ணி பார்க்க தான் நமக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக மாட்டிட்டேன். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து மாட்டணும். இந்த இதுவும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடணும். மேலே வந்து வரியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரணும். இந்த இடத்துல சார்ஜ் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நறுக்கணும் இப்போ மாட்டணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஏன்னா பிளாஸ்டிக்ங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம கீழே போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடையாது. தண்ணி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி போகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து சூப்பராக வந்து மாட்டியாச்சு. இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். டக்குன்னு இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிளாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நீங்கள் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 2 குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி முடிச்சுங்க. நீங்கள் பண்ணுற இந்த 3 விஷயம் தான். ரேண்டமாக ஒரு பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.